ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை 22/2/2025 நவமி திதி காலை 10:46 வரை. அதன் பின் தசமி. கேட்டை நட்சத்திரம் மாலை 3:23 வரை. அதன் பின் மூலம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. வார சூளை கிழக்கு. பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை. 10:30 மணி முதல் 12 மணி வரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று மாலை 3:22 வரை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பின் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் அமைதி நிலவும், சந்தோஷம் நிலவும், எதிர்பார்த்த இனங்கள் சாதகமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக நிமித்தமான சிறு பிரயாணம் ஏற்படும். நண்பர்களிடம் மனமிட்டு பேசுவீர். வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிக லாபம் பெற வாய்ப்பில்லை என்றாலும் பழைய பாக்கி வசூலாகும். கட்டிட தொழிலாளர்கள் ஆதாயம் பெறுவர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் திறமைக்கேற்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பெறுவர். மாணவ மாணவிகள் கல்வியில் ஊக்கத்துடன் இருப்பர். சிலர் ஆன்மீக சம்பந்தமான பிரயாணங்கள் செல்ல வாய்ப்பை பெறுவீர். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடும். சிறு சிரமங்கள் இருக்கும். வேலைக்கு போகும் பெண்கள் வாகனங்களில் போகும் பொழுது வாகனங்களை நிதானமாக கையாள்வது அவசியம். குழந்தைகளுக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த உறவினர் ஒருவர் வீடு தேடி வரக்கூடும். பங்கு சந்தையில் ஓரளவு லாபம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களது முயற்சிகள் நல்ல பலனை தரும். ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். நிதி நிலைமை எதிர்பார்த்தபடி இருக்கும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்பீர். அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகத்தை தரும். ஊதிய உயர்வு அல்லது நல்ல திருப்பங்களை சந்திக்க முடியும். அரசாங்க சம்பந்தமான விஷயத்தில் தொல்லைகள் நீங்கும். வியாபாரிகள் முன்னேற்றமான பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர். மாணவ மாணவிகள் வெற்றி நடை போடுவீர். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருந்து வரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ வாய்ப்புண்டு. இல்லறத்தில் இதுவரை இருந்த சச்சரவுகள் மறையும். வாழ்க்கை துணைவியாரால் அனுகூலங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி மதியத்திற்கு பின் கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, செயற்கரிய அற்புதமான காரியங்களை செய்து முடிப்பீர். எதிர்ப்புகள் விலகும். வழக்கு வியாஜயங்களில் வெற்றி காண சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். உங்கள் செயலில் வேகம் கூடும். கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். உற்றார் உறவினரால் நன்மைகள் உண்டு. குழந்தைகளின் நலன் சீராக இருக்கும். அந்நிய மொழி பேசுவோர் அல்லது வேற்று மதம் சார்ந்தவரால் நன்மை உண்டு. பழைய பகை விலகிச் செல்லக்கூடும். கூடுமானவரை வாக்குறுதி கொடுப்பதை இன்று தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். உறவினர் வருகையால் செலவுகள் ஏற்படலாம். சிலருக்கு வெகு தூரத்திலிருந்து நல்ல செய்தி தொலைபேசி மூலம் தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சிறு உடல் உபாதை சோர்வை ஏற்படுத்தும். மற்றபடி மற்ற அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த தொழில் நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்லும். பணம் நல்ல முறையில் வீடு தேடி வரும். பகை விலகும். இதுவரை இருந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர். தொழில்துறையினருக்கு உற்பத்தி அதிகரிக்கும். நிதி நிலைமை சீராக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை தீரும். செயற்கரிய காரியங்களில் துணிவுடன் ஈடுபட்டு வெற்றி காண்பீர். மனதில் துணிவு பிறக்கும். போட்டி பந்தயத்தில் வெற்றி உண்டு.
நிலபுலன் சார்ந்த விஷயத்தில் ஸ்திர சொத்துக்களில் நல்ல சேர்க்கை உண்டு. கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அனுகூலம் உண்டு. சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் சாதகமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். உடன் பிறந்தவரால் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நிறைவேறும். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்கள் எண்ணங்கள் நல்ல முறையில் இனிதே என்று நிறைவேறும். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் விலகிச் செல்வர். குடும்ப நலன் சீராக இருக்கும். உங்கள் பேச்சாற்றலால் மற்றவர்களை கவர்ந்திழுப்பீர். கடித போக்குவரத்து அல்லது தொலைத்தொடர்புகளால் நன்மை உண்டு. உற்றார் உறவினர் நண்பர்கள் எதிர்பார்த்தபடி உதவி செய்வர். ஏற்றுமதி இறக்குமதி விஷயத்தில் லாபம் உண்டு. விஞ்ஞானத் துறையை சார்ந்தவர்கள் முன்னணிக்கு உயர்வர். நீங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள் நல்ல முறையில் ஈடேறும். கணவன் மனைவி இடையே சலசலப்பு ஏற்படும். விட்டு கொடுத்து பழகுவது சில பிரச்சனைகளை தீர்க்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிக்கன நடவடிக்கை தேவை. சிலருக்கு மனைவி வழியில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும். பெரிய மனிதர்கள் உதவியால் சில நல்ல காரியங்கள் நிறைவேறும். சொத்துக்கள் வாங்க அல்ல விற்க இன்று ஏற்ற தினமாக அமையும். கனவுகள் நனவாகும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சியால் சந்தோஷமான நல்ல அனுபவங்களை சந்திப்பீர். குடும்ப வசதிகள் பெருகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். சமூக அந்தஸ்தும் மதிப்பும் உயரக்கூடும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு, அரசு சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல சந்திப்புகள் நிகழும். திடீர் வசதி வாய்ப்புகள் தேடி வரும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். எதிரிகள் அடங்கி செல்வர். நண்பர்களால் சில நன்மைகள் உண்டாகும். உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி கொடுத்து மற்றவர்களை மகிழ்விப்பீர். மகன் அல்லது மகள் சம்பந்தமான திருமண விஷயம் கைகூடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவருக்கு எதிர்பார்த்த விஷயங்களில் ஓரளவு சாதகமான சூழ்நிலை உண்டு. பெரியோர்களது ஆசி நன்மைகள் செய்யும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, துடிப்புடன் செயல்பட்டு நல்ல முறையில் வளர்ச்சி காண்பீர். வியாபாரத்தில் அருமையான வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் கனிந்து வரும். இரும்பு மற்றும் உலோகப் பொருள் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்ட லாபங்கள் உண்டு. குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும். சுபகாரியத்தில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். புதிய ஆடை அணிமணிகள் அலங்கார பொருட்கள் சேரும். சுப காரியங்களுக்காக செலவுகள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். கணவன் மனைவி இடையே சுமூகமான உறவு நீடித்து வரும். நிலப்புலன்கள் நல்ல ஆதாயம் தரும். மகான்களின் சந்திப்பு நிகழும். பணம் எதிர்பார்த்த வழியில் வீடு தேடி வரும். சிலருக்கு திடீர் பயண லாபம் உண்டாகும். வயதானவர்களுக்கு சிறு மருத்துவ செலவு உண்டு. மறைமுக பகைவர்கள் விலகிச் செல்வர். அனுபவப்பட்டவர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே, உங்கள் தோற்ற பொலிவு செயல்திறன் கூடும். நீங்கள் சந்திக்க நினைத்த நல்ல மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. கடல் வாணிபம் ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நண்பர்கள் உற்ற துணையாக உங்களுக்கு இன்று இருப்பர். கணவன் மனைவி இடையே சிறு சலசலப்பு தென்படக்கூடும். பத்திரிகை, தொலைக்காட்சி, தொலைத்தொடர்பு சம்பந்தமான துறையில் உள்ளவர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் எதிர்பாராமல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வரவுகள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு செய்யும் பணியில் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு பின் சரியாகும். பணியில் பொறுப்புடன் விழிப்புடன் செயல்படுவது அவசியம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மனம் செல்லாது. விளையாட்டில் அதிக ஆர்வம் ஏற்படும். பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, தடை தாமதங்களை மீறி நல்ல காரியங்களை சாதிப்பீர். மகன் அல்லது மகள் வழியில் சந்தோஷம் பூரிப்பு உண்டாகும். குடும்பத்தில் மனக்கசப்புக்கள் விலகும். குதூகலம் நிறைந்திருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் ஆதாயம் தரக்கூடியதாக அமையும். கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் வெற்றிகரமாக முடியும். தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளோருக்கு மிகுந்த லாபம் காணப்படும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவி உறவுகள் சந்தோஷமாக இருக்கும். எழுத்து துறையில் உள்ளோருக்கு நல்ல எதிர்காலம் தேடி வரும். தெய்வ பலன் அதிகரிக்கும். குலதெய்வ கோயிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்.
திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடைபட்டிருந்தால் அதை பற்றி இன்று பேச வாய்ப்பு உண்டு. வயதானவர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பெரியோரின் ஆசி வீடு தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, மகத்தான காரியத்தை சுலபமாக செய்து விடுவீர். உங்களது தோற்றம் பொலிவு கூடும். புதிய ஆடை அணிமணி சேர்க்கை உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்வோர்கள் நல்ல ஏற்றம் பெறுவர். ஆன்மீக விஷயத்தில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். பண நடமாட்டம் சீராக இருந்து வரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்கம் மறையும். தனவந்தர்கள் பெரிய மனிதர்கள் உதவி செய்வர். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு வயிறு சம்பந்தமான தொல்லை ஏற்பட்டு சரியாகும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஓரளவு நன்மைகள் உண்டு. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, குடும்ப வாழ்வில் சிறு சிறு சச்சரவுகள் தோன்றி மறையும். கணவன் மனைவி இடையே சிறு மனக்கசப்பு இருந்தாலும் விட்டு கொடுப்பதால் அது தீர வாய்ப்புண்டு. மகன் அல்லது மகள் வழியில் சந்தோஷம் தரும் செய்தி தேடி வரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புண்டு. மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவர். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாராட்டுக்களால் நனைவர். கொடுக்கல் வாங்கலில் நல்ல திருப்பங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரக்கூடும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு பகை மறையும். புதிய பதவிகள் தேடி வரக்கூடும். சமூக பணி செய்வோர்கள் பாராட்டை பெறுவர். பங்கு சந்தையில் இருந்த பழைய கடன்கள் அடையும். பங்கு சந்தை லாபம் தரும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பு உண்டு. தனவரவுகள் ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு திருப்பங்கள் திருப்திகரமாக இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஏற்றபடி நல்ல சூழ்நிலையை அமைத்து கொடுப்பர். சக ஊழியர்கள் நன்மை சேர்வர். வியாபாரத்தில் அதிக லாபம் அடைய வாய்ப்பு உண்டு. வாடிக்கையாளரிடமிருந்து வரவேண்டிய பணம் வசூலாகும். கட்டிட தொழில் செய்வோர்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் நல்ல ஆதாயம் பெறுவர். சிலருக்கு திடீர் பிரயாண வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் நல்ல பரிசும் பாராட்டும் பெறுவர். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உத்தியோக ரீதியான மாற்றங்கள் அனுகூலமாக இருக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் புதிய பொருள் சேர்க்கை உண்டு. சுப காரியங்களில் பங்கு கொள்ளும் அருமையான சந்தர்ப்பம் கைகூடி வரும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஆதாயம் தரும் பதவிகள் தேடி வரும். பங்கு சந்தை திருப்பம் தரக்கூடியதாக இருக்கும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.